வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நிலா. இன்றைக்கி நம்ம ஜின் எஃப்எஃப் ஃபைண்டிங் லவ் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் போட்ட பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ எதில் விட்டமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜின்னோட காரில் தான் இருக்கீங்க. உங்கள் மடியில் மினா தூங்கிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் ஜின், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னே தெரில, இவ்வளோ நேரம் இல்லாத பயம் இப்போ திடீர்னு வந்துருச்சு. வயன், எதுக்கு பயப்படணும்? அதான் நான் இருக்கேன்ல, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீ ஜஸ்ட் அவங்கக்கிட்ட பேச தானே போகிற. அது தெரியுது ஜின். ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்குமா? அவங்களாம் எப்படி? நான் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம்? உங்கள் அம்மாவுக்கு எப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்கும்? வயன், இவ்வளோலாம் நீ டென்ஷன் ஆகணுன்ற அவசியமே இல்லை. அவங்களுக்கு உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் நீயாவே இரு, அது போதும். எங்கள் அம்மாவுக்கு உனக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். ஆனால் ஜின், விடு வயன் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, நான் தான் இருக்கேன்ல, எதாக இருந்தாலும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க. அப்போ அவர் உங்கள் ஹேண்ட் எடுத்து அவர் லிப்ஸ் கிட்ட வச்சு, நான் தான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே உங்கள் வீடும் வந்துருச்சு. நீங்கள் 2 பேரும் இறங்குறீங்க. இறங்கும் பொழுது, வயன் மினாவை கொடு, நான் வச்சுக்கிறேன். இல்லை ஜின், அவள் தூங்கிட்டுருக்கால, எழுந்ததும் தரேன், நான் என்கிட்டே இருக்கட்டும். குடு வயன் அப்படின்னு சொல்லிட்டு மினாவை வாங்கிக்கிறாரு. மினாவை வாங்கி அவர் ஷோல்டர்ஸில் போட்டுட்டு மினாவோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்து பிளிஸ்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்போ அவர் மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. அப்போது ஜின்னோட அம்மாவும் வராங்க. வாடா, வாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போது அங்கேருந்து மஞ்சு வராங்க. மஞ்சு வந்து, வயன் நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு, வேணா தூங்குறாளா? ஆமாம் மஞ்சு, தூங்கிட்டுருக்கா. ஓகே நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு உள்ளே ஓடிட்டாங்க. அப்போது ஜின்னோட அம்மாவும் நானும் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. இப்போது உங்களை தான் கூட்டிகிட்டு போய் ஜின் கவுச்சில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் இரு, நான் மீனாவை பெட்ரூமில் போட்டு வந்துடுறேன். இல்லை ஜின், அவளை நானே வச்சுக்கிறேன், கொடுங்களேன். இல்லை வயன், நம்ம கையிலே வச்சுட்டு இருந்தால் அவள் எவ்வளோ நேரம் தூங்குவா? அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், நான் போய் பெட்ரூமில் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை தூக்கிட்டு மேலே போகிறாரு. அப்போது அங்கே மஞ்சு வராங்க. மஞ்சு வந்து உங்கள் கையில், எங்கே அவங்க 2 பேரும் காணோம்? அது அவர் பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு தூங்க வைக்க மீனாவை. ஓகே இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டு, மஞ்சு சொல்லுங்க வயன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படுறீங்க? அது வந்து ஜின்னோட அம்மா எப்படி? அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டோ? அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? வயன், நீங்கள் இவ்வளோலாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜின்னோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலி அவங்க பயங்கர ஸ்வீட். அண்ட் அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பயங்கர ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி ஜின்னுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரே டேஸ்ட்டு தான். ஜின்னுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அம்மாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிரும். நீங்கன்னா பாருங்களேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம் வயன், இந்தாங்க நீங்கள் ஜூஸை குடிங்க, நான் போய் ஷான் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். இந்த வாண்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட ஜேசன், வயன் வந்துட்டிங்களா? நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால், ஆனால் இப்போன்னு எனக்கு தெரியாது. அம்மாவை மீட் பண்ணிட்டீங்களா? என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து சார், அம்மாவை மீட் பண்ணேன், ஆனால் அவங்க ஒன்றும் பேசலை. கொஞ்சம் கோவம் இருக்கும் தானே? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக பேசிடுவாங்க. ஓகே சார். இப்போ அப்படியே ஜின்னோட அப்பா மேலேருந்து இறங்கி வராரு. வயன், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ பரவாயில்ல தான். அது கொஞ்சம் மூச்சில் பிரச்சனை, அதுவும் சரியாயிடுச்சு தான். இனிமேல் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நான் அப்படியே ஜேசன் கிட்டே கொடுத்துட்டேன் எல்லா பொறுப்பையும். ஓகே சார், ஓகே. எப்படிம்மா, நல்லா வேலை பார்க்குறேனா? சார், அவர் வேலை பார்க்குறாரன்னு என்கிட்ட போய் கேட்குறீங்க? ஆமாம், எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்களான்னு சிஓ கிட்டே கேட்கும் பொழுது சிஓ வேலை பார்க்குறாரான்னு எம்ப்ளாயீஸ் கிட்டே கேட்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் கேட்குறா சார், நல்லா தான் வேலை பார்க்குறாரு சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜேசன், பார்த்தீங்களா அப்படின்றாங்க. அப்போது ஆமாம் வயன், நீ ஏன் இன்னும் என்ன சார்னே கூப்பிட்ற? எனக்கெல்லாம் உன்னை மருமகளை ஏற்றுக்கிறதுக்கு கம்ப்ளீட் ஓகே தான். நீ மாமான்னு கூப்பிடலாமே. அது வந்து சார், இப்போ தானே சொன்னேன். இல்லை சார், கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் சார், கண்டிப்பாக கூப்பிட்றேன். ஓகே பொறுமையாக கூப்பிடுங்க.
அப்போ என்னையும் இனிமேல் சார்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஜேசன் சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் பின்னாடியிலேருந்து ஜேசன் இங்கே வாயேன் இந்த புடியவனை அப்படின்னு சொல்லிட்டு ஷானை தான் கொண்டு வந்து மஞ்சு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன உன் பிரச்சனை, இங்கே பாரு இவன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான், நீயே போய் இதை ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான ஃபுட்டை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு ஊட்ட சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது ஜேசனும் என்னோட ஒரே தொல்லையாக போச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஷானை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ மஞ்சு வயன் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, வாங்க வீடெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? இல்லை மஞ்சு இனிமே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் அவங்களும் வந்து வாங்க வீடெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி ஜின்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்தா அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, டெக்கரேட்டிவாலாம் அவர் ஒன்றுமே பண்ணல. ஆனால் அந்த ரூம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக எலகெண்ட்டாக இருக்குது. இப்போது அங்கே தான் மினாவும் தூங்கிட்டுருப்பா இல்லையா, அவளை போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து வெளியே வரீங்க. வெளியே வரும்பொழுது ஜின் அங்கேருந்து அங்கே ஓடி வராரு உங்ககிட்ட. வயன் ஸோ சாரி வயன், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை வந்துருச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கு, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். உனக்கு என்ன வேணும்னாலும் அன்னிக்கிட்ட கேளு, கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஓகேங்களா? நீ நான் பார்த்துக்கிறேன் ஜின், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் ஓகே ஜின் அப்படின்னு ஒரு மாதிரி அரை மனசுலேயே சொல்கிறீங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இன்னும் அவங்க அம்மா இன்னும் உங்களை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கல இல்லையா, ஸோ அதனால தான். இப்போது லன்ச் டைமும் வருது, எல்லோரும் உட்காடுறீங்க. அண்ட் அவங்க அம்மாவும் உங்களுக்கு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுறாங்க, அண்ணியும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இன்னும் மீனா எந்திரிக்கவே இல்லை. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. அண்ட் நீங்கள் கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அங்கே தான் ஜின்னோட அம்மா இருக்காங்க. அம்மா சொல்லுமா, உள்ளே வரலாங்களா? வாமா. மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. அது வந்துமா, எனக்கு புரியுது இந்த குடும்பம் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரியுது, ஜின்னு உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு புரியுது. அண்ட் உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் இந்த மாதிரியான ஃபேமிலி லவ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இங்கே இருக்க ஒவ்வொரு செகண்டும் ஜேசன், மஞ்சு, மாமா, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. ஆனால் இதுக்கெல்லாம் நான் டிசர்வ்டான்னு எனக்கு தெரியல. இந்த குடும்பத்துக்கு அடையாளமே நீங்கள் தானோ எனக்கு புரியுது. உங்களை எதிர்த்துக்கிட்டு ஜின் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவரால் சந்தோஷமாக இருக்க முடியாது, அது எனக்கு தெரியும். ஸோ உங்கள் முடிவு தாம்மா, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான். நீங்கள் அவரை விட்டு போன்னு சொன்னீங்கன்னா நான் ஏன்னு கூட கேட்காம போயிடுவேன். ஏன்னா நான் இப்போ தான் வந்தேன். ஆனால் அவருக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு ரொம்ப தெரியும். சாரிடா, நாய் கற்றுது, என்ன மன்னிச்சிடுங்க. இப்படியெல்லாம் பேசிவிட்டு நீங்கள் அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போது ஜின்னோட அம்மா, வயன் உனக்கு கொரியன் ஸ்டைலில் வெட்டிங்கே ஓகேவா இல்லை இந்தியன் ஸ்டைலில் பண்ணுமா? அம்மா ஆமாம் வயன், எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையன் செலெக்ஷன் தப்பாகாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் என்னென்னமோ பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா. அம்மா நீங்கள் எதுக்கு மன்னிப்புலாம் கேட்குறீங்க? இல்லைம்மா, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு இப்போ தான் புரியுது. அப்போ தான் மீனா கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகுறா. எனக்கு மீனா குட்டியும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஜின்னோட அம்மா சொல்கிறாங்க. அப்போது மீனா, பாட்டி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே தூக்கிக்கிறாங்க மீனாவை. ஆனால் நீ இப்போ தான் என்ன பார்க்குற, என்ன எப்படி உனக்கு பிடிச்சது? ஜின்னப்பா எனக்கு உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமாமே. அப்போ அவருக்கு உங்களை பிடிக்கும்னா எனக்கும் உங்களை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்கிறா மீனா. சொன்னதும் அவங்க பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மீனாவை கிஸ் பண்ணுறாங்க சீக்ஸ்லேயே. அப்போது நீங்களும் அதை பார்த்து ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணுறீங்க. மீனாவுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடச்சதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள். இப்போ அப்படியே நீங்கள் 3 பேரும் வெளியே வரும்பொழுது மொத்த ஃபேமிலியும் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கு, ஜின்னை தவிர. பாடா ஒரு வழியாக ஏற்றுக்கிட்டியாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் சொல்கிறாரு. ஆமாம் என் மருமகளை நான் ஏற்றுக்கிட்டேன், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓஹோ இப்போ என்னையும் கழட்டி விட்டியா நீயும், போடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொன்னதும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க, அப்படியே லாஃப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது தான் கொஞ்ச நேரம் ஆகுது, அப்படியே ஒரு ½ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜின் அப்படியே பயந்துகிட்டே வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஷோ என்ன இருக்குமோ தெரியல, நான் வேறு பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். அம்மாவுக்கு அவளை பிடிச்சிருக்குமா பிடிச்சிருக்காதா, ஷோ அவளுக்கு தைரியம் கொடுத்துட்டு போயிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு என்டர் ஆகிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் ஜின் வயன் ஏன் என்னாச்சு, எதுக்கு அழற?
ஜென் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க ஜென், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. வயன் என்னாச்சு என்னாச்சு மா? என்னம்மா சொன்னவள? நான் என்னடா சொல்ல போகிறேன்? எனக்கு அவளை பிடிக்கல, மரியாதைங்கிறத அவளை கூட்டிகிட்டு போ. அம்மா, வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கிட்ட இப்படியா நடந்துப்ப அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் மீனா அங்கேருந்து பயங்கரமாக சிரிச்சுட்டே வெளியே வரா. அப்போது நீங்களும் அவளை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜின்னோட அம்மா, மீனா குட்டி எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் மாட்டி விட்டுட்ட பாட்டியை? சே, பாத்தியா அப்பா கண்டுபிடிச்சிட்டான் அதுக்குள்ளே. அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு வயனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் ஜின் வயனை தூக்கி சுற்றுறாரு எல்லாரும் முன்னாடியும். ஜின் ஜின் இறக்கி விடுங்க ஜின், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அம்மாவுக்கும் கண்ணத்தை கிள்ளி ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்போது டே ஜின் போதும்டா அப்படின்னு ஜேசன் சொல்கிறாரு. ஏம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சோத்தை போடுமா அப்படின்னு ஜேசன் சொன்னதும் சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்றீங்க. இப்போது உங்கள் பக்கத்தில் உங்கள் மொத்த குடும்பமும் இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போது உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி கிடச்சிருச்சுன்னு உங்களுக்கு தோணுது. சின்ன வயசுலேருந்து ஏங்கின ஒரு அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதை நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டே அன்றைக்கி தான் நீங்கள் ரொம்ப நல்லா சாப்பிட்றீங்க. இப்போ சாப்பிட்டு முடித்ததும் மீனா கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ மீனா, அம்மா நான் வரமாட்டேன் போ, இங்கே பாரு பாட்டி, தாத்தா, ஜேப்பா, மஞ்சுமா, ஷான், அப்பா எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் நானும் நீ மட்டும்தானே இருப்போம். நான் இன்றைக்கி வரமாட்டேன், நான் இன்றைக்கி இங்கேயே இருந்துக்கிறேன், நான் பாட்டியோடு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் இப்போ போயிட்டு நாளைக்கு வந்துடலாமேண்ணா, இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக காலையில் கூட்டிகிட்டு வரேன். இல்லை நீ போய் சொல்கிறப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷானும், அம்மா ப்ளீஸ் வைன்மா அவளை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஷான் குட்டி இன்றைக்கி கண்டிப்பாக போயாகணும் சொல்லும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜின்னோட அம்மா, ஏன் வைன் நீ இன்றைக்கி இங்கேயே தங்கிக்கோவேம்மா. அம்மா அது அதெல்லாம் சரியாக தான் வரும், நீ இங்கே தங்கிக்கோ, இன்றைக்கி அங்கே போனால் தனியாக தானே இருக்கணும், எனக்கும் மினாவோட இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னதும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதும் ஜின்னு வாய் ஃபுல்லாக பல்லு தான். அப்போது ஜின்னோட அம்மா, டே ஜின் அவள் வீட்டில் இருக்கட்டும் தான் சொன்னேன், உன்னோட இருக்கட்டும்லாம் சொல்லலை. மஞ்சு நீ போய் வயனுக்கு கெஸ்ட் ரூமை காட்டுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் மஞ்சுவும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே ஜின்னு உங்களை பவுட்டி ஃபேஸோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. மஞ்சு உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ரூமை காட்டி அங்கே இருக்க சொல்கிறாங்க. நான் இப்போ போகிறவன் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் ஓகே மஞ்சு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வாமா ஒரு ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது நீங்கள் டோர் லாக் பண்ணாலும் போகும்போது ஒரு திருட்டு பூனை அந்த டோரை தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்துடுது. வேறு யார் வருவாங்க? ஜின் தாங்க. அந்த டோரை அப்படியே லாக் பண்ணுறாரு. ஜின் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லவே அவர் உங்கள் வெயிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்கள் கிட்டே இழுக்கிறாரு. ஜின் என்ன பண்ணுறீங்க? ஜின் நம்ம கீழே இருக்கோம், பேசாமல் இருங்க. நம்ம கீழே இருந்தா என்ன, ரூம்குள்ளே தானே இருக்கோம். ரூம்குள்ளே இருந்தாலும் நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார். அப்போது அதான் கல்யாணம் ஆக போதில்ல வயன், அதுக்கு நீ எனக்கு தர வேண்டியதை தந்தா கிளம்புறேன். என்னது நீயா? டே தம்பி, நான் உன்னை விட 3 வயசு பெரிய பொண்ணு, அது ஞாபகம் இருக்கா? என்ன சும்மா பெரிய பொண்ணுன்னு இருக்க? அதெல்லாம் கிடையாது. இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேல்ல, அவ்வளோதான். இனிமேலாம் மரியாதைலாம் கொடுக்க முடியாது. இனி நீ தான் வாதா போதா வாடிதா போடிதான், அவ்வளோதான். என்னது வாடி போடி வேற போடுவியா நீ? ஆமாடி. ஓஹோ, நான் உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன், மரியாதை கிளம்ப வெளியே. தான் சொன்னேன்ல, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கிளம்புவேன். கொடுக்க வேண்டியதா? என்னது? அப்போ சின்னவங்களை அப்படியே வயசை பிடிச்சி பொறுமையாக தள்ளிகிட்டே போய் வாலில் அடித்த மாதிரி நிற்க வச்சு உங்களை அப்படியே லாக் பண்ணுறாரு. என்னதுன்னு உனக்கு தெரியாதா? அப்போது உங்கள் 2 பேரோட ஐஸும் லாக் ஆகுது. அவர் உங்களுக்குள்ளே டீப்பாக பார்க்குறாரு. நீங்களும் அப்படி தான். இப்போ சின்ன அப்படியே உங்கள் கிட்ட வராரு. உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் ஐஸை லாக் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அண்ட் அதுக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸோட ஒவ்வொரு செகண்டையும் அவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் லிப்ஸோட ஒவ்வொரு இன்ச்சையும் அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படி தான் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜின் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. நீங்கள் ஜின் தள்ளுங்க அப்படின்னு அவர் செஸ்ட்டை பிடிச்சி தள்ளி விடுறீங்க.
அவர் இந்த நேரத்தில் யார் அப்படின்னு கோவமாக டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ வெளியே நிற்கிறது ஜேசன் தான். டே ஜேசன், நல்ல நேரமே கிடைக்காதா உனக்கு? இப்போ எதுக்கு இங்கே வந்த? டே கத்தாதரா, அம்மா தான் கூப்பிட்டுச்சு, வா. இப்போ இன்னும் திரும்பி உங்களை பாவமாக பார்க்குறாரு. அப்போ நீங்கள் போ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவரும் போகிறேன் வா அப்படின்னு ஜெய்சனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. இப்போ அப்படியே அவர் அம்மாவை பார்க்க போட்டோம். நீங்களும் போங்க, நானும் போகிறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இல்லை ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தட் திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். லூனாக்கும் பாய் சொல்லிவிடுங்க. டாடா, பை பை, சராங்கே.